بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. படைப்பாளர்களில் சிறந்த படைப்பாளர், இந்த பிரபஞ்சத்தின் ஒற்றை உரிமையாளன், இருவேறு உலகங்களின் ஆட்சியாளன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணை வற்றாத கருணை. அவனது பூமியில் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில், பூமியில் அவன் படைத்த மனிதர்களிலேயே அவனுக்கு மிகவும் பிடித்தமான மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை மீண்டும் வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்களே, அல்லாஹ் தான் படைத்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது நேர்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் எல்லாம் அற்புதமான ஒரு வேதத்தை, இறுதி வேதத்தை தனது இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். நமது கையில், நமது பாக்கெட்டில், நமது வீடுகளில், நமது மனன சக்தியில், நமது செல்லிட பேசிகளில், மொபைல் ஃபோன்களில் நாம் இன்றும் நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடிய அந்த குர்ஆனை நாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த புத்தகம் திருமறை குர்ஆனிலே பக்கங்களின் ஊடாக பயணம் செய்து பார்த்தார். ஒவ்வொரு அத்தியாயத்திலுமாக எல்லா விதமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு எடுத்து ஓதி காண்பிக்கின்றார். குறிப்பாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சில கேள்விகளை முன்வைக்கின்றார். அந்த கேள்விகளை நாம் பார்த்தால் அது பொதுவாக ஒட்டுமொத்த மனிதர்களையும் நோக்கி பேசும் சில கேள்விகள் அவனை நம்பிக்கை கொண்ட, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே உரையாடும். சில கேள்விகள் இணை வைப்பாளர்களை, இறை நிராகரிப்புகளை பார்த்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும். சில கேள்விகள் குறிப்பாக முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழக்கூடிய
மனிதர்களுடைய பேணுதலை பற்றி அது சுட்டிக்காட்டும். அப்படியான நிறைய கேள்விகளை குர்ஆனுடைய பக்கங்களில் நாம் ஏந்து பார்த்தால், குர்ஆனுடைய வசனங்களூடாக நாம் பயணம் செய்து பார்த்தால் அந்த கேள்விகளை நம்மால் உணர முடியும், அறிய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய மிக முக்கியமான 4 கேள்விகளை பற்றித்தான் பார்க்க இருக்கிறது. 56வது அத்தியாயத்தோட 58வது வசனத்தில் இருந்து 72வது வசனம் வரை அல்லாஹ் நம்மை பார்த்து எழுப்பக்கூடிய கேள்விகள். பொதுவாகவே அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே வைக்கக்கூடிய கேள்விகள் வெறுமனே அது வாசித்து கடந்து போகக்கூடிய, நகர்ந்து போகக்கூடிய கேள்விகளாக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் அந்த கேள்விகள் மூலமாக தனது படைப்பாற்றலை, தனது படைப்பாற்றலின் பிரம்மாண்டத்தை அந்த வசனத்தின் மூலமாக தான் படைத்தவற்றின் பலன்களை, பயன்களை இந்த மனித சமூகம் உணர்வதன் மூலமாக தான் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக அந்த கேள்விகளை முன்வைத்திருக்கின்றான். அப்படியான 4 கேள்விகள் அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அஃபரைத்தும் மா தும்னூன், அஃபரைத்தும் மா தாயிரூன், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், அஃபரைத்துமுன் நார் அல்லதி தூரூன். இந்த 58லிருந்து 72 வரை வரக்கூடிய இந்த 4 கேள்விகள் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ்? இந்த கேள்வியின் மூலமாக அல்லாஹ் எதை சுட்டி காட்டுகின்றான், எதை எழுப்புகின்றான் என்று பார்த்தால், அஃபரைத்தும் மா தும்னூன், முதல் கேள்வி, நீங்கள் செலுத்தக்கூடிய, நீங்கள் கர்ப்ப பைகளிலே செலுத்தக்கூடிய இந்திரிய தொழிலை நீங்கள் கவனித்தீர்களா? அதை நீங்கள் படைக்கின்றீர்களா, நாம் படைக்கின்றோமா என்ற முதல் கேள்வி. இரண்டாவதாக அல்லாஹ் கேட்பது அஃபரைத்தும் மா தாயிரூன், நீங்கள் விதைக்கின்ற விதையை கவனித்தீர்களா? அந்த விதையின் மூலமாக நாம் அதை முளைக்கச் செய்கின்றோமா அல்லது நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா? மூன்றாவது கேள்வி அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்ததுண்டா? அதை மேகத்திலிருந்து மழையாக நாம் இறக்குகின்றோமா அல்லது நீங்கள் இறக்குகின்றீர்களா என்று கேட்டார். நான்காவதாக அஃபரைத்துமுன் நார் அல்லதி தூரூன், நீங்கள் எரிக்கின்ற நெருப்பை குறித்து நீங்கள் கவனித்ததுண்டா? அந்த நெருப்பிற்கான மரத்தை நாம் படைக்கின்றோமா அல்லது நீங்கள் படைக்கின்றீர்களா? இந்த 4 கேள்விகள் என்பானவர்களே. அதில் முதலாவது கேள்விதான் என்ன? அஃபரைத்தும் மா தும்னூன், கர்ப்பப்பையிலே நீங்கள் செலுத்தக்கூடிய இந்திரிய தொழிலை நீங்கள் கவனித்தீர்களா? அதை நாம் படைக்கின்றோமா, நீங்கள் படைக்கின்றீர்களா? இந்திரிய தொழிலை செலுத்தக்கூடிய ஒரு கருவியாக, துணை சாதனமாக நாம் இருக்கலாம். என் பாட்டனின் தொழிலில் என் தந்தை, என் தந்தையின் தொழிலில் நான், என் தொழிலில் என் மகன், என் மகனின் தொழில் என் பேரன், பரம்பரை வம்சாவளியாக நாம் மனிதர்கள் படைக்கப்பட்டதற்குண்டான மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்திரிய தொழில் காரணம் என்று சொன்னாலும் அல்லாஹ் கேட்கின்றான், அந்த இந்திரிய தொழிலை நாம் படைக்கின்றோமா அல்லது நீங்களா? மிக தெளிவான ஒரு உண்மையா, கிறிஸ்டல் கிளியர் மெசேஜ் ஃப்ரம் அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், செலுத்துவது மனிதா நீயாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக என்ன பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக நீ இல்லை என்பதை உணர்த்துகின்றார். எத்தனையோ மனிதர்கள் இன்றும் கூட, என்ன திருமணம் முடிந்த பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத மனிதர்களுக்காக அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, உரசி பார்த்து நாம் பெற வேண்டிய பாடமும் படிப்பன. அனைவரும் இந்திரிய தொழிலை செலுத்தினார்கள் தான். இந்திரிய தொழிலை செலுத்தக்கூடிய கருவியாக, துணை சாதனமாக இருந்தார்கள் தான். இன்னும் அற்புதமாக, இன்னும் உள்வாங்கி பார்த்தால் அந்த இந்திரிய தொழில் தான் நாம் இன்றைக்கு இந்த சபையில் இருக்கக்கூடிய நான் உட்பட, நீங்கள் உட்பட அல்லாஹ் வடிவமைத்த அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு, அந்த படைப்பாற்றலுடைய பிரமாண்டம், சுப்ஹானல்லாஹ். அந்த தொழில் தான் எனது எடை, எனது நிறம், எனது உயரம், எனது வர்ணம், எனது அச்சனை உடல் உறுப்புகளுடைய எனக்கு இருப்பதை போன்ற விரல்கள் நீளம் உங்களுக்கு இல்லை, எனக்கு இருப்பதை போன்ற முடியின் அடர்த்தி உங்களுக்கு இல்லை.
உங்களுக்கு இருப்பதை போன்ற புருவத்தின் வளைவு எனக்கு இல்லை, இவருக்கு இருப்பதை போன்ற பற்களின் வரிசை அவருக்கு இல்லை, அவருக்கு இருப்பதை போன்ற மூக்கின் நுனி இவருக்கு இல்லை, இவருக்கு இருப்பதை போன்ற காது மடகனுடைய வளைவு இன்னொருவருக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த தொழில் தான் அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான். செலுத்துவது நீயாக இருந்தால் அதிலே அது குழந்தை வர வேண்டுமா வரக்கூடாதா, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அல்லது சில நேரங்கள் 2 குழந்தைகளுமா, அல்லது நீ செலுத்திய தொழில் ஒன்றுமே இல்லை என்று அதில் செலுத்தக்கூடிய அந்த இந்திய தொழிலினுடைய அந்த அடையாளத்தை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்வானே, நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை, நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை, நாம் நாடியவர்களுக்கு 2 குழந்தைகளும் நாம் நாடியவர்களை மலடாக ஆக்குகின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல சுப்ஹானல்லாஹ் அப்படியாக செலுத்துவது நீயாக இருந்தாலும் படைக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த கேள்வியின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றான். அதில் படைப்பாற்றல் அந்த தொழில்தான் அனைத்தையும் அல்லாஹ் என்ன பொருத்தி வைத்தான் என்ற உண்மை அந்த சத்தியம். இரண்டாவதாக அல்லாஹ் கேட்பது நீங்கள் விதைக்கின்ற விதையை கவனித்ததுண்டா, அதை நீங்கள் முளைக்கச் செய்கிறீர்கள் அல்லது நான்? சுப்ஹானல்லாஹ். நாம் இந்த பூமி நம்ம ஆரம்ப வசனத்தில் சொல்வதை போல ஒவ்வொரு கேள்வியின் பின்னணியிலும் அல்லாஹ் இந்த படைப்பாற்றின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு தந்த பலன்களை பயன்களை பிரதிபலிக்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கும். எத்தனை வகை பழங்களை, எத்தனை வகை பயிர்களை, எத்தனை வகை மலர்களை, செடிகளை, மரங்களை விதைப்பது, அது மாதுளம்பழமாக, பலாப்பழமாக, என்ன வாழைப்பழமாக, நாசிப்பழமாக எதுவாக இருந்தால் அந்த விதை மண்ணில் விதைக்கின்ற பொழுது எல்லா விதைகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மண்ணிலை முளைத்து அது விதையாக வளர்ந்து செடியாக மலர்ந்து அது பழ மரமாக, மாங்கனியாக, ஆப்பிள் மரமாக, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த முளைக்கு செய்கின்ற அந்த அற்புதம் அதைத்தான் கேட்கின்றார். எவ்வளவு அன்னாசி பழத்தை எடுத்தால் முட்கள் நிறைந்த ஒரு பழமாக அதை அறுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்னாசி பழத்தை மதுரம் நிறைந்த இனிப்பு நிறைந்த ஒரு பழமாக சாப்பிடுகின்ற பொழுது பலாப்பழத்திலே முட்கள், அது ஆப்பிளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை பழங்களை நாம் பயன்படுத்துகின்றோமோ அந்த பழங்கள், அந்த செடிகள், அந்த பயிர்கள், அந்த மரங்கள், சுப்ஹானல்லாஹ், ஆயிரக்கணக்கான மலர்கள். ஊட்டியினுடைய என்ன பூங்காவிற்கு சென்றால் என்ன அந்த கார்டனில் வச்சிருக்கக்கூடிய மலர்களை பார்க்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாசனை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வடிவமாக அதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றார். என்ன அஃபராய்த்துமா அதாவது நீங்கள் விதைக்கின்ற விதையை கவனித்து பார்த்ததுண்டா, நீங்கள் முளைக்கச் செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்கச் செய்கின்றோம்? கொடான கோடி மரங்கள் இந்த பூமியிலே முளைக்கச் செய்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஒரு சிறு விதையின் மூலமாகத்தான் இன்றைக்கு நமது பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் மரங்களாக, ஆலமரத்தினுடைய இலைகளாக, ஆலமரத்தினுடைய விருட்சங்களுடைய விழுதுகளாக இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு சிறு விதையின் மூலமாக என்பதை அல்லாஹ் இந்த 2வது கேள்வியின் மூலமாக நமக்கு உணர்த்த செய்கின்றான். 3வது கேள்வி அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா, கவனித்ததுண்டா? அதை மேகத்திலிருந்து நாம் மழையாக இருக்கின்றோமா அல்லது நீங்களா? தண்ணியை குடிக்கிறோமே சுப்ஹானல்லாஹ், தண்ணீரை குடிக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இனி போய் அந்த தண்ணீர் கோப்பையில் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து குடிக்கும்போது அந்த தண்ணீரில் நமது முகம் தெரிகின்ற பொழுது, அந்த தண்ணீரிலே நம்முடைய முகம் பிம்பமாக அசைந்து ஆடுகின்ற பொழுது இந்த தண்ணீரை தந்த இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும். பொதுவாகவே மேகத்திலிருந்து மழை நீர் இறங்குவது என்பது பூமியில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்க படைத்திருக்கின்ற பெரும்பாலான கடல் நீர் ஆவியாகி மேலே சென்று அது பிறகு மழையாக இறங்குவதுதான். அந்த கடலில் இருந்து ஆவியாக சென்ற அத்துணை நீரும் என்ன, கடல் நீர் என்பது உப்பு சுவை நிறைந்த நீர். அந்த நீர் தான் ஆவியாக சென்றது. திரும்ப அல்லாஹ் தந்தானே, எங்கே போனது அந்த உப்பு?
எங்கே போனது அந்த உப்பு? இன்னும் சொல்ல போனால் தண்ணீருடைய சுவைகளில் நாம் பார்க்கணும். சிறுவாணியை பயன்படுத்துகிறோம், பில்லூரில், தாமிரபரணி, காவிரி, இன்னும் இந்தியாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் நீரோடைகளும் ஏரிகளுமாக குடிச்சு பார்த்தோன்னே தண்ணீருடைய வித்தியாசத்தை சொல்லிடுமா இல்லையா? யார் அந்த வித்தியாசத்தை பிரித்து வைத்தது? கடல் நீர் ஆவியாக சென்ற அந்த உப்பு சுவையை பிரித்து மனிதன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இந்த பூமிக்கு இறக்கியது யார்? அல்லாஹ் அதைத்தான் கேட்கின்றான். இன்னும் அறிவியலோடு சேர்த்து பார்த்தால் அல்லாஹ் படைச்சு வைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றனுடைய பிரம்மாண்டம். வாட் இஸ் த ஃபார்முலா? தண்ணீருடைய ஃபார்முலா H2O. நாம் பள்ளிகளே படித்தது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கூட்டு கலவை தான் தண்ணீருடைய ஃபார்முலா. தண்ணீருடைய மூலக்கூறு என்ன? ஹைட்ரஜன், H2O. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கூட்டுக்கலவை. இன்றும் நாம் ஹைட்ரஜனை கோடான கோடி சிலிண்டர்களாக பயன்படுத்துவதுண்டு, ஆக்சிஜனை கோடான கோடி சிலிண்டர்களாக இந்த மனிதன் பயன்படுத்துவதுண்டு. எங்கே அந்த சிலிண்டர்களில் இருக்கக்கூடிய நம் கையில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கலந்து அந்த கூட்டு கலவையாக மாற்றி தண்ணீரை ஒரு சொட்டு தண்ணீரை உருவாக்கி காட்டட்டு பார்க்கலாம் இந்த மனிதன். ஒரு சொட்டு தண்ணீர். ஹைட்ரஜன் உண்டு, ஆக்சிஜன் உண்டு, எல்லாம் உண்டுதான். அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் கேட்கின்றான், மேகத்திலிருந்து மழையாக இறக்குவது நாமா அல்லது நீங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த அற்புதமான தண்ணீரை பயன்படுத்துவதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருந்தோமா என்றால் இல்லை. நான்காவதாக அல்லாஹ் கேட்கின்றான், அஃபரைத்துமுன் நாரல்லதீ தூரூன். நீங்கள் எரிக்கின்ற நெருப்பை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா, கவனித்ததுண்டா? அந்த எரிகின்ற நெருப்பின் மரத்தை நாம் தயாரித்தோமா, நாம் உருவாக்கினோமா, நீங்கள் உருவாக்கினீர்கள்? மரத்தின் மூலமாக நெருப்பு என்பது அடையாளப்படுத்துவதாக இருந்தாலும் நெருப்பே அல்லாஹ்வுடைய காட்சி தான். இன்றைக்கு ஏதேதோ பொருட்கள் மூலமாக, ஏதேதோ திரவங்கள் மூலமாக, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் என்று நாம் சொல்வதாக இருந்தாலும் நாம் எந்தெந்த பொருட்களின் மூலமாக நெருப்பை உருவாக்குகின்றோமோ அத்தனை பொருட்களை பூமியில் படைத்தது, உருவாக்கியது அல்லாஹ். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த காகிதமாக, பெட்ரோலாக, கெரோசினாக, அது எதுவாக இருந்தாலும் சரி, மரமாக, அத்தனை பொருட்களையும் இந்த பூமியில் படைத்தது அல்லாஹ். அந்த படைத்த பொருட்களில் நாம் நெருப்பை உருவாக்குகின்றோம் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், அஃபரைத்துமுன் நாரல்லதீ தூரூன். நீங்கள் எரிக்கின்ற நெருப்பை பற்றி நீங்கள் கவனித்து பார்த்ததுதான். எப்படி உருவாது நெருப்பு? நெருப்பு என்ற அந்த படைப்பு, நெருப்பு என்ற அந்த பொருளே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல் பிரம்மாண்டத்தில் ஒன்று என்பதை உணர்ந்தால் மாணவர்களே, இது போன்ற நிறைய கேள்விகளை நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சூரத்துர் ரஹ்மான்ல தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருவதை போல என்ன கேட்பான்? நல்லா கேட்பானே. எல்லாவற்றையும் சொல்லிட்டு அந்த வசனத்தை கொண்டு வருவான். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கொண்டு வருவான். கடலை பற்றி சொல்லுவான், பிறகு சொல்லிட்டு என்ன கேட்பான்? நீங்கள் இருசாராரும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? இந்த கேள்வி முன்வைத்து சொன்னாலுமே 4 கேள்விகளை பார்த்தன்னா எந்த ஒன்றை நாம் பொய்யாக்க முடியும்? பொய்யாக்குவதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளின் விஷயத்தில் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்று, இதை எனக்கு ரப்புல் ஆலமீன் தான் தந்தான் என்பதை நினைவு கூறக்கூடிய மனிதர்களாக இருந்தோமா, அல்லாஹ்வுடைய படைப்பாற்றலை புரியக்கூடிய மனிதர்களாக இருந்தோமா என்று கேட்டான். அன்பானவர்களே, இப்படி நிறைய கேள்விகள். நான் எப்படி படைக்கப்பட்டேன் என்பதை இந்த மனிதன் உணர்ந்து கொண்டார். எந்த விதமான தற்பெருமையோ, எந்த விதமான அவனிடத்தில் சுய மதிப்பீடு சார்ந்த எந்த ஒன்றோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது. அழகால், அறிவால், பொருளாதாரத்தால், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய புகழால், அவனுடைய படிப்பால், அவன் பெற்றிருக்கக்கூடிய பதவியால், இந்த பூமியில் அவன் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையால் என்று அவன் எந்த ஒன்றின் மூலமாகவும் சிறிதளவு கூட பெருமை கொள்வதற்குண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பதை எங்கே அவன் புரிய வேண்டும்? அஃபரைத்தும் நூன்,
நீங்கள் கர்ப்பப்பையில் செலுத்தக்கூடிய இந்திரிய துளியை கவனித்தீர்களா? அதை நீங்கள் செலுத்துகின்றீர்கள், நீங்கள் படைக்கின்றீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா என்ற கேள்வியின் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடம். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒன்றை வைத்தும் பெருமைப்படக்கூடிய, பெருமை பேசக்கூடிய மனிதனாக நான் இந்த பூமியில் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த கேள்விகளை வைத்திருக்கின்றான் என்று சொன்னார். நெருப்பை பற்றி பேசுங்க, மரத்தை பற்றி பேசுங்க. ஆங்கிலத்தில் ஒரு கவிதை, ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு சொல்லாடல் உண்டு. 1 tree can make 1 million matchsticks. 1 tree can make 1 million matchsticks, but 1 single matchstick can burn 1,000,000 trees. என்ன அர்த்தம்? ஒரு மரத்தில் இருந்து லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை தயாரித்து விட முடியும். ஒரு மரத்தில் என்ன லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை தயாரித்து விட முடியும். ஆனால் ஒற்றை தீக்குச்சி போதும் 1,00,000 மரங்களை எரிப்பதற்கு என்பதற்கான பழம். உண்மையில் அதுதான். நீங்கள் நெருப்பை தயார் செய்வதற்கான தீக்குச்சிகளை நாம் தயார் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கேட்பதை போல அந்த மரத்திலிருந்து லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை தயார் செய்து விட முடியும். ஒரு ஒற்றை தீக்குச்சியின் மூலமாக பல லட்சம் மரங்களை, ஒரு காட்டையே தீப்பற்றி எரி வைக்க முடியும் அல்லாஹ் இந்த பூமியில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நெருப்பால் என்றால், அப்படியான ஒரு நெருப்பை இந்த பூமியில் மட்டுமல்ல அன்பானவர்களே, மறுமையிலும் தயார் செய்து வைத்திருக்கின்றான் சில மனிதர்களுக்காக. அல்லாஹ் மறுமையிலும் தயார் செய்து வைத்திருக்கின்றான். நாம் இந்த பூமியில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பினுடைய 70 மடங்கு நெருப்பு. எத்தனை மடங்கு நெருப்பு? 70 மடங்கு நெருப்பை அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து புறக்கணித்து அலட்சியப்படுத்தி இந்த பூமியில் வாழ்ந்த, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த மனிதர்களுக்காக சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நெருப்பு, மனிதன் இந்த பூமியில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பினை விட 70 மடங்கு அதிகம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த நெருப்பை அனுபவித்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை, நாம் இந்த பூமியில் படைக்கப்பட்டது எல்லாமே அல்லாஹ் தேர்வு செய்யக்கூடிய நல்ல மனிதர்களின் பட்டியலில் வருவதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறாமல் இருப்பதற்காகத்தான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதற்காகத்தான், அல்லாஹ் எதை ஏவி இருக்கின்றானோ அதை செய்வதற்காகத்தான், எதை விலக்கி இருக்கின்றானோ அதிலிருந்து விலகி இருப்பதற்காகத்தான், அல்லாஹ்வை பற்றி அறிந்து அதன் மூலம் தெரிந்து அவனை புரிந்து அவனுடைய தண்டனைகளை பயந்து எல்லாவற்றுக்குமாகத்தான். அல்லாஹ்வுடைய கேள்விகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அத்தனையும் வெளிப்படும். அவனுடைய படைப்பாற்றலுடைய பிரம்மாண்டம் மட்டுமல்ல, அவனது அன்பு அல்லாஹ்வுடைய வசனங்களிலே வெளிப்படும், அவனுடைய இரக்கம் வெளிப்படும், மன்னிப்பு வெளிப்படும், என்ன தண்டனை வெளிப்படும், கோபம் வெளிப்படும், அவன் இந்த அடியார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் வெளிப்படும். எந்த சொர்க்கத்தை அவன் தயார் செய்து வைத்திருக்கின்றானோ அந்த சொர்க்கத்தை பற்றிய வார்த்தைகள் உண்டு. எந்த நரகத்தை அவனை மறந்து வாழக்கூடிய மனிதர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றானோ அதை பற்றிய செய்திகளும் உண்டு. ஆக நாம் அறிய வேண்டியது அல்லாஹ்வுடைய வேதம், திருமறை குர்ஆன் நமக்காக சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து, இது எனக்காக சொல்லப்பட்டது தான், இது எனக்காக இறக்கப்பட்டது தான், இதை நான் பின்பற்றுவதற்காகத்தான், இதை பின்பற்றி நான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக மாறுவதற்காகத்தான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிப்பதும், அதன் மூலம் அதனுடைய அர்த்தங்களை விளங்குவதும், அதில் சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை மனதிலே உள்வாங்குவதும், எதற்காக அல்லாஹ் அதை இறக்கினானோ அதன் அடிப்படையில் இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதும், மறுமையிலே நெருப்பை விட்டு நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவதற்காக இந்த மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அந்த கேள்விகளை எதிர்கொள்கின்ற பொழுது, இது எனக்காக இறக்கப்பட்ட கேள்விதான். இந்த கேள்வியை எதிர்கொள்வது என்பது ஒரு பார்ட், அதை எதிர்கொண்டு உள்ளத்தில் உள்வாங்குவது என்பது அடுத்த பார்ட். அந்த வாங்கியதன் அடிப்படை என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, நான் என்னை மாற்றிக்கொள்வது,
அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவனாக நான் மாறுவது என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இனி மிச்சமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மாணவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே கேள்விகளை சொல்வதைப் போலவே சில தெளிவுகளையும் நமக்கு தருகின்ற அந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்வு பெற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். இதில் ஒன்றுதான் 4வது அத்தியாயத்துடைய 147வது வசனம். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. அல்லாஹ் இந்த இடத்துல கேட்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவன் மீது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் அவனே உங்களை தண்டிக்க போகின்றான். அல்லாஹ்வுடைய செய்தி பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவன் மீது நம்பிக்கை கொண்டும் இருந்தால் அவனே உங்களை தண்டிக்க போகின்றான். மாணவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனையை ஏதோ ஒரு வகையில் இந்த பூமியில் இறங்கிக் கொண்டிருப்பதை பல நேரங்களில் பார்த்த காட்சிகளின் சாட்சிகள் தான். அது எந்த வகையில் வருகின்றது, எந்த ரூபத்தில் இறங்குகின்றது என்பதை சற்றென்று உணராத வேகத்திலேயே அந்த தண்டனைகளை இந்த மனித சமூகம் எதிர்கொண்டு தான் இருக்கின்றது. அல்லாஹ் கேட்கக்கூடிய நன்றி செலுத்தி கொண்டும் ஈமான் கொண்டும் இருந்தால் ஏன் தண்டிக்க போகின்றான்? அப்போ அல்லாஹ் நன்றி செலுத்துதலை எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான். அந்த நன்றியின் விஷயத்தில் நாம் இந்த எல்லாவற்றையும் பார்த்தோம். தண்ணீரை தந்தது, தெரிய தொழில், நெருப்பு, மரம், செடி கொடிகள், இதெல்லாம் ஒரு நிஅமத். மாஷா அல்லாஹ். இதை போல கோடிக்கணக்கான நிஅமத்துகள் எல்லாம் தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்துகளின் விஷயத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவானே, வாயின் தஅது நிஅமத்தல்லாஹ் லஹது ஷுஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை மனித சமூகமே நீங்கள் கணக்கிட வேண்டாம். காண்காமற்று ஒருபோதும் எண்ணி முடிக்கவே முடியாது. அது இது அருட்கொடைதானா என்று நினைக்கக்கூடிய இடத்திலே இந்த மனித சமூகம் தோற்று போய் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் இறக்கி இருக்க, வழங்கி இருக்க, அதை அனுபவித்துக் கொண்டிருக்க அல்லாஹ் கேட்கின்றான், வாயின் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை கணக்கிட என்றால் ஒருபோதும் சாத்தியமே இல்லை, கணக்கிடவே முடியாது. தொடர்ந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். நிச்சயமாக இந்த மனிதன் அநியாயக்காரனும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் சறுக்கி இருக்கின்றோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இந்த பூமியில் வாழ்வதிலே நாம் தடுமாறி இருக்கின்றோமா? அப்படியான ஒரு தோல்வியை சந்தித்து இருக்கின்றோமா? உரசி பார்த்தால் அன்பாகவே நிறைய ஞாபகம். அப்படி எனது அடையாளத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவதற்காக பரிபூர்ணமான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் அப்படியான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்மை இல்லை, ஒரு சத்தியம் இல்லை, ஒரு உண்மை இல்லை. மிகச் தெளிவாக அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒரு ஹராமை செய்து கொண்டு, வட்டியை வாங்கி கொண்டு, வட்டியோடு தொடர்பு கொண்டு, என் கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொண்டு திரும்பவும் தைரியமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் என்னை ஒரு முஸ்லிம் என்று. அல்லாஹ் எந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த பாவத்தை மிக தைரியமாக செய்து கொண்டு, என் பார்வைகள் மூலமாக, நம்ம சொன்னோம் இந்திரிய தொழில் தான் எல்லாவற்றையும் தந்தான் என்று சொன்ன இந்த பார்வைகள் தரப்பட்டது அதற்காக அல்ல. வானவர்களே, இன்னும் அழுத்தமாக சொல்வதாக இருந்தார், இன்னும் அழுத்தமாக தெளிவாக நாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்வதாக இருந்தார். நமது பார்வைகளில் ஹராம்கள் கலந்திருக்கின்றன.
நமது செவிகளில் அருவருப்புகள் பொதிந்திருக்கின்றது. நம்முடைய நாவுகளில் ஆபாசங்களும் அருவருப்புகளும் இன்னும் கலந்திருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தில் எல்லா விதமான மோசமான 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 அராம்களும் என்ன உள்ளே நுழைந்தே இருக்கின்றது. அல்லாஹ் அந்த சிறந்த பாத்திரமான இந்த வயிற்றின் குடலில் இருக்கக்கூடிய அந்த குடலிலே அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய, அல்லாஹ் தடுத்து அறாமான பொருளாதாரத்தின் மூலமாக அத்தனை சொற்று பருக்கைகளும் உள்ளே நுழைந்திருக்கின்றது. இதை செய்வதற்கு எல்லா விதமான தைரியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். பெற்றுவிட்டுத்தான் நாம் சொன்னோம், என்னை ஒரு முஸ்லிமாக எப்படி அந்த துணிச்சல் வந்ததென்பானவர்கள், எப்படி அந்த தைரியத்தை பெற்றோம்? இல்லை, அல்லாஹ் விரும்புவது அப்படியான ஒரு வார்த்தையை அல்ல, அல்லாஹ் விரும்புவது அப்படியான ஒரு சொற்பிரயோகத்தை அல்ல. முழுமையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைந்து விட்டு அல்லாஹ் தன்னை இந்த மார்க்கத்தில் எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய 41வது அத்தியாயத்திலே 33வது வசனம். ஒவ்வொரு முஸ்லிமே ஒரு தாயியாக விளர வேண்டும். அந்த தாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பொதுவான செய்தி. அழைப்பாளர்களாக அடையாளம் காணப்படக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். 41:33. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நற்கர்மங்களை செய்து தன்னை முஸ்லிம்கள் ஒருவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றாரோ அவரை விட அழகிய வார்த்தை சொல்லக்கூடியவர் யார்? முஸ்லிம் என்று அவன் தன்னை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் என்ன வேணும்? அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அடையாளம் இருக்க வேண்டும். என்ன, தானும் நற்கர்மங்களை செய்யக்கூடியவனாக அவன் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டால் ஓகே, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்றால் அன்பானவர்களே. அப்படியாக நாம் சொன்னதை போல ஹராம் ஹலால்களின் விஷயத்தில் ஒரு பொடுபோக்குத்தனம், ஒரு அலட்சியம் இருக்கத்தான் செய்யும். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், அதை எப்படி வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளலாம் என்பது மாதிரியான ஒரு பொடுபோக்குத்தனம் நம்முடைய இரத்தத்தில் கலந்திருக்கின்றதோ என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள், ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றதை உரசி பார்த்தால் தெரியும். கொஞ்சம் உரசி பார்த்துட்டா தெரியும். நான் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை எப்படியான விஷயங்களை பார்க்கின்றேன், கேட்கின்றேன், எதை உள்வாங்குகின்றேன், எப்படி கொடுக்கின்றேன், எப்படி வாங்குகின்றேன், எப்படி சம்பாதிக்கின்றேன், எப்படி செலவழிக்கின்றேன் என்பதை பார்த்தால் தெரியும். அன்பானவர்களே, காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை பாவ ஆடையை அணிந்து பாவ பார்வைகளோடையே இந்த பூமியில் நடந்து தெரிந்து பாவ பருக்கைகள் இந்த வயிற்றில் திணித்து பாவ குழிகளிலே விழுந்து புரண்டு பாவ பொருளாதாரத்தின் மூலமாக என் அத்தனை 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 அலங்காரங்களையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மோசமான போக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது. அதை செய்துவிட்டுத்தான் நான் சொல்கின்றேன், என்னை முஸ்லிமாக. இதை அல்லாஹ்வை கேலி செய்வதற்கு சமம், அல்லாஹ்வை ஏளனப்படுத்துவதற்கு சமம். அல்லாஹ் சொல்வதை போல வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ்வை மதிக்காத மக்களை பார்த்து சொல்லுகின்றான் என்றால் அந்த பட்டியலில் நமது பெயர்கள் வரக்கூடாது மாணவர்களே. மறுமை நாளில் சொர்க்கத்தில் இந்த உம்மத்திற்காக அல்லாஹ்விடத்திலே சஜ்தா செய்து அழுது புலம்பக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நபிமார்களும் யா உம்மத்தி யா உம்மத்தி யா நப்சி யா நப்சி என்று அலைக்கழிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகமும் இறை தூதர்கள் உட்பட யா நப்சி என்று அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யா உம்மத்தி என்று நமக்காக கவலைப்படக்கூடிய, நமக்காக இந்த பூமியில் வாழுகின்ற பொழுதும் கவலைப்பட ஒற்றை மனிதர், மறுமையிலும் நமக்காக கவலைப்படக்கூடிய ஒரே ஜீவன் அல்லாஹ்வுடைய தூதர். சூரத்துல் கஹ்ஃப் ஒவ்வொரு வாரம் போகத்தானே செய்யும். சூரத்துல் கஹ்ஃப் மரணம் செய்தவர்கள் நம்மிடத்திலே உண்டு. என்ன சொல்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை? இந்த தூதரை அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொன்ன அல்லாஹ் எதில் முன்மாதிரி? வணக்க வழிபாடுகளிலா, மன்னிப்பிலா, ஏழ்மையிலா, வறுமையிலா, நற்குணர்ச்சியிலா, அல்லாஹ்விற்கு நல்ல அடிமையாக வாழ்ந்ததிலா? எதிலே முன்மாதிரி?
எல்லாவற்றிலும் முன்மாதிரி, கவலைக்கு முன்மாதிரி. அல்லாஹ் சொல்லினான், فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, இவர்கள் இந்த மார்க்கத்தின் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றதே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலையை குர்ஆனிலே பதிந்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ். அந்த நபி மறுமை இந்த பூமியில் கவலைப்பட்டதைப் போலவே அங்கே யா உம்மத்தி என்று நமக்காக கவலைப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. இந்த குர்ஆனை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்திலே நம்மை பற்றி என்ன அல்லாஹ்வுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஆதல் குர்ஆன மஹ்ஜூர். யா அல்லாஹ், இவர்கள் இந்த குர்ஆனை கேலிக்குறி ஒன்றாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். குர்ஆனின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத மனிதர்கள் சந்திக்கக்கூடிய என்ன பெரிய அநியாயம் என்பதை உணர்ந்தால் அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள் என்றார். அந்த பட்டியலும் நமது பெயர் வரக்கூடாது என்றால் அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் எப்பொழுதும் சொல்வதைப் போல எல்லா நேமத்துகளைப் போலவே இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை, இந்த 31ஆம் தேதி, இந்த ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு 1/25 தாண்டி நாம் என்ன நிமிட முட்கள் நம்மை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அந்த கால அவகாசம் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நிமிடம் நாம் உயிரோடு இருப்பதே அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெரிய நியமத்து தான் என்பார்கள். நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனை மனிதர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள், எத்தனை மனிதர்களை மண்ணுக்குள்ளே புதைத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு கூடிய நம்முடைய கொள்கை சோதர் ஒருவரை என்ன கபரஸ்தானில் அடக்கம் செய்து விட்டுத்தானே பலரும் ஜுமாக்களிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கட்டும். என்ன உத்தரவாதம்? இந்த அசர் தொழுகைக்கோ, இந்த மஹ்ரிபுக்கோ, இந்த இஷாவுக்கோ, நாளை ஃபஜ்ர் தொழுகைக்கோ இந்த உடலிலே இந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதற்கான உத்தரவாதத்தை சொல்லக்கூடியவர்கள் நம்பலையா? நான் இதுவரை இந்த நிமிடம் வரை இந்த நெஞ்சு கூட்டுக்குள் லப்டப் என்று திருத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிருதயம் அசர் தொழுகையினுடைய அதான் சொல்லக்கூடிய சமயத்திலே துடித்து கொண்டிருக்கும் என்பதற்குண்டான கேரண்டியை தருவதையா? ஏதோ அந்த பார்வைகளால் எல்லா விதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் சற்றென்று இந்த மஹ்ரிப் தொழுகைக்கு இந்த கண்கள் நிரந்தரமாக மூடலாமே, இந்த கால்கள் தளரலாமே, அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் எனக்கு மட்டும் தடைபடுவேன், உங்களுக்கு மட்டும் தடைபடுவேன். உயிர்த்த உடலாக, சவமாக, பிணமாக, ஜனாசாவாக மனிதர்கள் மத்தியில் நாமும் கிடத்தப்படுவோமே, நாமும் குளிப்பாட்டப்படுவோமே. நிறமல்லாத புத்தான்கள் வைக்கப்படாத, பட்டர்கள் வைக்கப்படாத, தேய்க்கப்படாத, தையல் இல்லாத, பாக்கெட் இல்லாத, கோலர் இல்லாத ஆடைகள் எனக்கும் உங்களுக்கும் அணிவிக்கப்படுமே சொல்கிறார்கள். என்ன மிச்சம், என்ன மிச்சம்? போமே எதை சாதிக்கப் போகின்றோம்? என்ன சாதனை செய்து விட்டோம்? என்ன சாதித்து அல்லாஹ்விடத்தில் நற்பெயரை வாங்கப் போகிறோம்? மனிதர்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய சாதனைகளை மட்டுமே முன்னிறுத்திய மடையர்களாக இந்த மண்ணிலே நடமாடுவதை தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்குண்டான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான காலம் இன்னும் நமக்கு கனியவில்லையா? அதற்கான அவகாசம் இன்னும் நமக்கு வரவில்லையா? இனி எதற்காக காத்திருக்க போகின்றோம் என்பவர்கள்? மரணம் ஒன்றுதான் நமக்காக இன்னும் காத்திருக்கின்றது. லாஸ்ட் வரை, அந்த மரணம் வரை, அந்த கடைசி மூச்சு வரை, இனி இருக்கக்கூடிய காலம் வரை அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ் நினைவு கூர்ந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பற்றி பிடித்து வாழக்கூடிய நல்ல பக்குவத்தை, பாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்க்கை, நல்ல மனநிலை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.